ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி புரட்டாசி மாதம் பிறந்திருக்கிறது இல்லைங்களா? புரட்டாசி 1 நாங்கள் என்ன ஸ்பெஷல் செஞ்சுருக்கோன்றது தான் இந்த வீடியோங்க. உருளைக்கிழங்கு வறுவல். யாரெல்லாம் புரட்டாசி மாதம் கும்பிடுவீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இது மெதுவடைங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எங்கள் ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை. ஸோ எல்லா சனிக்கிழமையும் நாங்கள் கும்பிடுவோம். ஆனால் விசேஷமாக 2வது சனிக்கிழமை தான் செய்வோம். உங்களுக்கெல்லாம் எந்த சனிக்கிழமை சாமி கும்பிடுவீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பெருமாளுக்கு ரொம்பவும் பிடித்த நெய்யாலேயே செய்யப்பட்ட சர்க்கரை பொங்கல் தாங்க. எவ்வளோ கம கம கமன் வாசம் வருது சரிங்களா? அனைவருக்குமே புரட்டாசி மாத நல்வாழ்த்துக்களை எங்களுடைய எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் நிறைய டிஷ்ஷு தாங்க செஞ்சுருக்கோம். அது என்னென்ன டிஷ்ஷுன்றது நம்ம ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்த்துட்டே வரலாம் சரிங்களா? பெருமாளுக்கு ரொம்பவும் பிடித்தமான டிஷ்ஷு தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் இன்றைக்கி. உருளைக்கிழங்கு வறுவல், மெதுவடை, சர்க்கரை பொங்கல். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்பவும் விசேஷமான பெருமாளுக்கு மிகவும் உகந்த ஒரு சாதம் தான் பாருங்கள். வாவ், தயிர் சாதம். இந்த தயிர் சாதம் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, பச்சரிசியை நல்லா குழைய வடிச்சிட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு தயிர் அதிகமாக ஊற்றி குழைய கடைஞ்சி வச்சுருக்கேங்க. இது பெருமாளுக்கு ரொம்பவும் பிடிக்கும், விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். இன்றைக்கி எல்லா டிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு பிடித்தமான டிஷ்ஷை தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். இது லாங்காக போகிறதுனால பார்ட் 2 வீடியோவாக நாங்கள் பிரித்து போடுறோங்க. நிறைய டிஷ் இருக்குது. என்னென்ன டிஷ்ஷு இன்னும் வந்துகிட்டே இருக்குது அப்படின்றத பாருங்கள். சப்போஸ் இது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா என்னென்ன டிஷ்ஷு நாங்கள் செஞ்சுருப்போன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா தேங்காய் சாதங்க. இது தேங்காயை நல்லா துருவி போட்டுட்டு அதில் கடலைப்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய், வேர்க்கடலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு செஞ்சுருக்கேங்க. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு லெமன் சாதம் மாதிரி இருக்கும். ஆனால் இது லெமன் சாதம் கிடையாது. அடுத்து வர்றது தான் லெமன் சாதம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு என்னென்ன டிஷ்ஷு நாங்கள் செஞ்சுருப்போம் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோவையும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது இல்லாமல் சில ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியும் நாங்கள் சாமி கும்பிட்டுருக்கோம். மொத்த டிஷ்ஷும் வச்சு நாங்கள் எப்படி சாமி கும்பிட்றோன்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போடுறோம். இது என்ன டிஷ்ஷுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.